இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா ஐயோ என்ன கணக்கறான். இதெல்லாம் நமக்கு தேவையா தம்பி? அக்கா, இந்த கமண்டலம் மந்திரம் தெரிஞ்சவன் தானான்னு எனக்கு டவுட்டாவே இருக்குக்கா. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? என்னக்கா, சட்டுன்னு நம்பூதிரியா மாற தெரிஞ்சவனுக்கு இந்த ஆள் உடம்ப மறைய வைக்க தெரியாம நம்மள எதுக்காக இங்க தூக்கி கொண்டு வந்து போட வைக்கணும்? ஐயோ, இந்த மேஜிக்ல எல்லாம் லாஜிக் தேவையா? சொன்னா செஞ்சிட்டோம், அவ்வளவுதான். பேசாம வாங்க. சரிக்கா, வாங்க. கமண்டலன், அந்த ராணிய சாகடிப்பன்னு பார்த்தா இங்க உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்க. காளி வேட்டைக்கு போயிருக்கிற ராணிக்கு அந்த பொம்மி எந்த விதத்திலையும் உதவி செஞ்சிட கூடாதுன்னு நான் இப்ப இங்க உட்கார்ந்து இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பூஜையை நான் தொடர்ந்து செய்ய செய்ய பொம்மியோட சக்தி குறைஞ்சுகிட்டே இருக்கும். அப்ப சரி, அப்ப தாராளமா நிறைய பூஜை பண்ணு. முதல் பலிக்கான நேரம் நெருங்கிடுச்சு போல இருக்கு அகோர அதிபதியே. ஆமாயிடுச்சு நீ. அத கண் குளிர பார்த்து ரசிக்கத்தா இந்த மாய சிறைய உருவாக்கி வச்சிருக்க. கமண்டலன், நாங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, அவ குறுக்க யாரு போறா, யாரு சாக போறா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆவல்லதான் நான் இந்த காளி கோயிலுக்கே வந்தேன். அத விட்டுட்டு நீ பாட்டுக்கு என்னடான்னா இங்க அந்த நம்பூதிரி வேஷத்துல உட்காந்து பூஜை பண்ணிட்டே இருக்கியே. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா என் மண்டை வெடிச்சிடும். உங்களுக்கு பொறுமையாவே இருக்க தெரியாதுல்ல? இப்போ உங்களுக்கு என்ன, அங்க என்ன நடக்குதுன்ற விஷயம் இங்க தெரியணும் உங்களுக்கு, அவ்வளவுதானே? இதோ இப்பவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ராணி எங்க இருக்கான்றத இவங்களுக்கு காட்டு. அக்கா, பெருசு வருது பாருங்கக்கா. இவ காளி வேஷம் போட்டுட்டு காட்டுக்குள்ள போகும்போது அவ எதிரில யாராவது வந்தா அவங்கள அவ கொன்னுடுவா. அப்படியா? அப்ப இன்னைக்கு கிழவன் க்ளோஸ் தான். சூப்பர், முதல் விக்கெட் இந்த பழா போன கிழவன் தானா? அக்கா, கிழவனோட கதை இன்னைக்கு முடிஞ்சது. சொத்து அடையறதுக்கு இனி நமக்கு தடங்களே இல்ல. ராணி ராணின்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடினால இன்னைக்கு அவ கையாலேயே செத்து ஒழியட்டும்.
ஹோ அக்கா தாமரக்கா வந்துட்டாக்கா. நீ என்னதான் விழுந்து விழுந்து பூஜை செஞ்சாலும் ஏன் இந்த காளியே நேர்ல வந்தாலும் சரி, நீ நினைச்சது எதுவும் நடக்காது பொம்மி. உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட இப்ப உயிரோட இல்ல. பயங்கரமா பாசம் வச்சியே அந்த கிழவை, நீ மரியாதையா நடத்துவியே அந்த கிழவி, உன்னை சுத்தி சுத்தி வருவாளே அந்த வளர்மதி, அதுக்கப்புறம் அண்ணி அண்ணின்னு உன்னை பார்த்து உயிரே விடுவாளே அந்த தர்ஷினி, ராணியோட அக்கான்னு ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே தாமரை, இப்படி யாருமே உயிரோட இல்லையே பொம்மி. இப்ப என்ன பண்ணுவ? அப்படி பார்க்காத பொம்மி, நான் சத்தியமா சொல்றேன், உன் குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களை நான் எதுவும் பண்ணல. சத்தியமா நான் யாரையும் கொல்லல பொம்மி. காளி வேட்டைக்கு போன ராணி தான் ஓ மொத்த குடும்பத்தையும் சூரசம்ஹாரம் பண்ணிட்டா. ஏ பொம்மி, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ற, உன்னால எப்படி சிரிக்க முடியுது? பொம்மி, ஏன் இன்னும் இவங்களை விட்டு வச்சிருக்க? இவங்களை அழிச்சிரு பொம்மி. இவங்க எல்லாரையும் நம்ம அசல் பொம்மி முன்னாடி கொண்டு போய் நிக்க வைப்போம். அந்த பொம்மி என்ன சொல்றாலோ அதை நாம நிறைவேற்றுவோம். இதுவும் நல்ல ஐடியா தான். சரி வாங்க, நாம இவங்கள பொம்மி கிட்டே கொண்டு போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணி காளி வேட்டைக்கு போவா. எப்படியோ அந்த அகோர அதிபதி அவனோட கட்டுப்பாட்டுல இருக்கிற நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ராணி முன்னால அனுப்புவான். அப்படி அவன் அனுப்புற நம்ம ஆளுங்களை காப்பாத்திட்டு இவங்கள ராணிக்கு எதிரா நாம அனுப்பணும்.